மல்லிக்கு இப்போ வெண்பாவ கடத்தினது யாருன்ற விஷயம் தெரியாம இருக்கிறதுனால தான், மல்லி அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தீபன் மூலியமா இப்படி ஒரு ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே தீபன் வெண்பாவ கடத்தினது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியோட போட்டோ காட்டும்போது, உண்மையிலேயே மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவ காணாம விஜய் எந்த அளவுக்கு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரோ, அந்த அளவுக்கு தான் மல்லியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை விட பல மடங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் கிட்ட ஒரே ஒரு ஆயுள் யோமம் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா கண்டிப்பா வெண்பாவை கிடைச்சிருவா. வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ ரத்த சம்பந்தப்பட்ட அதாவது அவங்க அப்பாவோ, இல்ல அவங்கள பெத்த அம்மாவோ அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால, மல்லியால கலந்துக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ கடைசியில அந்த போட்டோவை பார்த்து உண்மையிலேயே மல்லி பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா தீபன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மல்லி என்ன இது? இவங்க ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அதாவது வெண்பாவை கடத்திருக்கக்கூடிய அந்த தலைவி வேற யாரும் கிடையாது, இவதான். அந்த ரவுடிங்க எல்லாருக்குமே தலைவி இவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ மல்லி பயங்கரமான அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம தீபனும் கண்டிப்பா மல்லிக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இப்போ அந்த தலைவியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சத்துல ஜஸ்ட் மிஸ். அன்னைக்கே அவங்கள பிடிச்சிருக்கலாம், வெண்பாவை கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் தான் முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீட்டுல போயிட்டு தேடி பார்த்தோம்ல, அந்த வீட்டுல தேடி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லேடியை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் தீபன் அப்படியே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க. அதாவது கண்டிப்பா இந்த லேடியை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா அடுத்துதான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த லேடியோட வீடே அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ இவங்க டைரக்டா கிளம்பி போய் அங்க வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய் அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாகணும். பரிகாரத்தை செஞ்சாதான் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிக்கும் பிரச்சனை வருது, விஜய்க்கும் பிரச்சனை வருது. ஆனா தீபன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெண்பாவை காப்பாத்துறதுக்காக நான் உன் கூட நிக்கிற மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபனும் கிளம்பி போறாங்க. அதாவது ஏற்கனவே அங்க அக்கம் பக்கம் விசாரிச்சதுல அந்த பொம்பளை எப்பயாச்சும் தான் இங்க வருவாங்க, மத்தபடி எல்லாம் இங்க இருக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் இப்போ நம்ம தீபனும் மல்லியும் அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த லேடியோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லிக்கு இத்தனை நாள் வெண்பாவை கண்டுபிடிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது இல்லையா? அந்த ஒரு சந்தேகம் தீர்ந்துடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லிக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வெண்பாவை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தீபன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அடுத்ததான் இந்த மாதிரி தீபிகா கிட்ட நான் நன்றி சொன்னதா சொல்லு. ஏன்னா இவ்வளவு பெரிய உதவி அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் மேல இருக்கிற கோவத்துல கண்டிப்பா வெண்பாவை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே இப்படி ஒரு உதவி செஞ்சு அதுவும் இல்லாம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெண்பாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்ல தீபிகா மேடம் கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டாலும் சரி, உண்மையிலேயே தீபிகா மேடம் என்ன சொன்னாலுமே நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தீபிகாவை பொறுத்த அளவுக்கு வெண்பாவை பழி வாங்கணும்னோ இல்ல விஜய பழி வாங்கணும்னோ எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. என்னதான் மல்லி இந்த சுடரோட கொலை கேஸ்ல சம்மந்தப்படல அப்படின்னாலுமே கூட தீபிகா நம்ம மல்லிய ஜெயில தூக்கி போடணும், அதுவும் இல்லாம மல்லிய ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கான காரணம் தன்னோட தம்பியோட கொலை கேஸ் தான். அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம மல்லி சொல்றாங்க. அதாவது வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டா போதும், தீபிகா சொல்ற மாதிரி அந்த ஒரு கொலை கேஸ்ல நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு நானே உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தீபன் கிட்ட போன் பண்ணி கொடுக்க சொல்லி தீபிகா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. சீக்கிரமா என் வெண்பாவை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம், அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன். நான் ஜெயிலுக்கு போகணுமா போறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு விஜயும் வெண்பாவும் நல்லபடியா இருந்தா போதும்.
வெண்பாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருங்க. வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சா சீக்கிரமா வந்து சொல்லுங்க. நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தீபிகாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வெண்பாவை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து தீபிகா இறங்குனாங்க. ஆனா கடைசியில இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அதுவும் இல்லாம மல்லி இருந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்துல இப்படி சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் முக்கியமா வந்து தீபிகா இருந்துட்டு, மல்லி இதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன வார்த்தைய வந்து நீ மீற மாட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உன் வெண்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இந்த கொலை கேஸ்ல நீயா வந்து சரண்டர் ஆகணும். நீ தான் கொலை பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். இதுல இருந்து இனிமே தப்பிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பாவ கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி, தீபன் 2 பேருமே நேரா கிளம்பி அந்த லேடியோட வீட்டுக்கு வந்து போறாங்க. ஏன்னா அங்க வச்சு தானே வந்து நெறைய கிட்னாப்லாம் வந்து நடக்குது. அங்க அக்க பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்ததா வந்து அங்க யாராச்சும் வந்தா தான் வந்து நம்ம மல்லியோ, தீபனோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் வெண்பா எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆவலா. வெண்பாவை வந்து காப்பாத்துறதுக்காக இவங்க மட்டும் இல்ல, இப்போ தீபிகாவும் களமிறங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா வெண்பா வந்து காப்பாத்தப்படுவாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம தீபிகா, அடுத்ததா மல்லி, அடுத்ததா வந்து தீபன் இவங்க எல்லாருமே அந்த கும்பல் எல்லாரையுமே பிடிக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.